முப்பாத்தா மாமா என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? இப்ப குடியார மாமா மறுபடியும் குடிச்சிட்டு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, குடியா அந்த மாமா விடவும் மாட்டாரு. நீயும் அதுக்கு இருந்து அதுக்கு மாமாவோட இருந்து அழத்தான் செய்யணும். ஆனா அக்கா முப்பாத்தா அக்கா, நீ மாமா குடிச்சு விட்டாரு அப்படி இப்படின்னு திருந்த மாட்டாரு வைக்க மாட்டாருன்னு வீடியோ போடுத. அதெல்லாம் பார்க்கும்போது வேதையாத்தான் இருக்கு, சங்கடமா தான் இருக்கு. நீ வீடியோ போட்டு வீடியோ பார்க்க நாங்க என்ன பண்ண முடியும்? வேணா எங்களால முடிஞ்சது ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஒரு கமெண்ட்டை வேணா போட முடியும். ஆமா, இதுதான் எங்களால செய்ய முடியும். சும்மா ஆளுக்கு ஒரு செல்லுபோன் எடுத்துக்கிட்டு என் வீட்டுல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டியே. இப்ப முப்பாத்தா குரூப் அடுத்த நாடகம் போட ஆரம்பிச்சுட்டாவ. இப்ப வீடியோ போட்டுட்டு இருக்கிய, நல்ல ஆட்டம் காட்டுதிய. அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே ஐடியில வீடியோ போடுதிய? நீ உன் பிரச்சனையும் அதே யூடியூப்ல தான் போடுத, அவியலும் அதே இது ஐடியில தான் போடுதாவ, அவங்க மாமாவும் அதே ஐடியில தான் போடுதாவ. இப்படி சுட்டு சம்பாத்தியம் பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டிய. ஒரு கம்பெனியை மூடிட்டாங்க, இப்ப அடுத்த கம்பெனி திறந்தாச்சு. ஆமா, நான் சும்மா இருந்தாலும் இவிய சும்மா இருக்கம்டாக்கா. இவிய ஏக்கா முப்பாத்தாக்கா, உன் குடும்பத்து பிரச்சனையை நீ என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டுல உன் ரூமுக்களை வச்சு நீ பேசி முடிவெடுக்கணும். பெரியவங்களை வச்சு பேசி முடிவெடுக்கணும். அப்படியே இல்லைன்னா நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, காவல்துறை ஏட்ட போ, இல்ல அதுக்கு மகளிர் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்க போ. அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடு. நீ கொடுத்தன்னா அங்க தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அதை விட்டுட்டு நீ வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த மாதிரி போட்டா நல்லா வியூவர்ஸ் போவுங்க. போடு இப்படி போடு, ஓடட்டும். எவ்வளவு தூரம் தான் ஓடுதுன்னு நானும் பாக்கேன். போட்டோம். ஆமா.